தமிழக பாஜக தலைவர் விரைவில் மாற்றம். நயினாரை தூக்கி எறியும் டெல்லி பாஜக. அடுத்த தலைவர் சீட்டுக்கு வரப்போவது யார்? வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது பெருவாரியான இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்தவர். தமிழ்நாட்டில் பாஜக என்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தியவர். அவர் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அரசியல் செய்தார். குறிப்பாக மு.க. ஸ்டாலினை ரவுண்டு கட்டி அடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றியது அக்கட்சியின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அண்ணாமலை மாநில தலைவராக நீடித்தால் தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் வேகமாக வளரும், எதிர்காலத்தில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்து நிற்கும். ஆனால் இவர்களோ அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி போய்விடும் என்பதை யோசிக்காமல் முடிவெடுத்து விட்டார்கள். என்றாலும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜகவில் கட்டாயமாக மாநில தலைவர் மாற்றப்படுவார் என்று ஏற்கனவே கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், தமிழக பாஜகவில் தற்போது மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் கூடிய சீக்கிரமே தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட போகிறார். அவரது இடத்துக்கு அடுத்து வர 3 பேர் போட்டியில் குதித்துள்ளார்கள். ஒன்று எல் முருகன், இன்னொன்று வானதி ஸ்ரீனிவாசன், மற்றொருவர் தமிழிசை சவுந்தரராஜன். இவர்கள் 3 பேரும் மாநில தலைவர் பதவியை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எல் முருகனை மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப் போவதால் தமிழக அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியாக மீண்டும் மாநில தலைவராக முயற்சியில் அவர் அதிதீவிரம் காட்டி வருகிறார். அதேபோல் வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் அந்த பதவிக்கு குறிவைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரையும் விட மீண்டும் அண்ணாமலை தலைவர் பதவிக்கு வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் பாஜக தலைநிமிர தொடங்கும். குறிப்பாக அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார். அவரது அரசியலில் ஈர்க்கப்பட்ட இளவட்டங்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் அண்ணாமலை. அவருக்கு பிறகுதான் இப்போது விஜய் வந்து தமிழக அரசியலில் இன்னொரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியில் நீடித்திருந்தால் விஜய் போன்றவர்கள் இந்த அளவுக்கு அரசியலில் பரபரப்பான இடத்துக்கு வந்திருக்க முடியாது. என்றாலும் மீண்டும் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் தலைவராக்க வேண்டும் என்பதே பெருவாரியான பாஜக தொண்டர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்து மத்திய இணையமைச்சர் ஆக்கப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் தமிழக பாஜகவினரோ அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி எதுவும் தேவையில்லை, அவரை மீண்டும் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக்குங்கள், அப்படி அவர் தலைவரானால் மட்டுமே தமிழ்நாட்டில் பாஜக வளரும், இல்லை என்றால் புதுவரவு தலைவர்களால் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு பாஜகவின் வளர்ச்சி பின்தங்கிவிடும். அண்ணாமலை தவிர வேறு யாரை தமிழக பாஜகவின் மாநில தலைவர் ஆக்கினாலும் எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படாது. அவர்கள் எல்லாம் பெயரளவுக்கு மட்டுமே தலைவர் பதவியில் ஒட்டி கொண்டிருப்பார்கள். அண்ணாமலை தலைவர் பதவிக்கு வந்தால் மட்டுமே ஆக்டிவாக அடித்து ஆடுவார், திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்று பாஜகவின் இளைஞர் படையினர் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் நிகழும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அந்த பதவிக்கு யார் வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஊரே பத்தி எரிய போகுதா? கடும் பதட்டத்திலும் பயத்தில் வெளியான அதிர்ச்சி பதிவு. இன்று தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உட்பட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகிறது. இந்த நேரத்தில் ரெடிட் என்கிற தளத்தில் வெளியாகி வரும் ஒரு பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பதிவில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கப் போகிறது என்று பதிவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இந்த முறை மிகப்பெரிய பதட்டம் நிலவிக் கொண்டிருப்பதாக இணையத்தில் விவாதங்களும் எழுந்திருக்கிறது. அதனால் சாதாரண பொதுமக்கள் மத்தியில் இந்த பதிவு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் முன்னாள் டிஜிபி ஐஜி சிங் இதற்கு யாரும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியளித்து ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று மேற்கு வங்காளத்தில் பல பகுதிகளில் கலவரங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் பாதுகாப்பு கோரி அங்குள்ள பொதுமக்கள் போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல இடங்களில் மோதல்கள் வெடிக்கலாம் என்றும் சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி செய்திகள் வெளியானதை அடுத்து நாடு முழுக்க காவல்துறை அலர்ட்டாகி இருப்பதோடு ரகசிய போலீசாரும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக தேர்தல் முடிவுகளை கற்றுக்கொண்டு அரசியல் கட்சிகள் ஒருவருக்கொருவர் கடுமையாக மோதிக்கொள்ளக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்கிற அடிப்படையில் இப்படி காவல்துறை ரகசிய போலீஸ்களையும் களத்தில் இறக்கிவிட்டு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாத வகையில் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி.
லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மேயராகும் தமிழ் பெண் நித்யாராமன் 60% வெற்றி பெற வாய்ப்பு. அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் தேர்தல் விரைவில் நடக்கப் போகிறது. இந்த தேர்தலில் தற்போது அங்கு மேயராக இருக்கும் கரென் பாஸ்க் என்பவரை எதிர்த்து தமிழ் பெண்ணான நித்யாராமன் களமிறங்கியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் இந்த தேர்தலில் நித்யாராமன் வெற்றி பெறுவதற்கு 60% வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இவர் தமிழ்நாட்டு பெண்ணாக இருந்தாலும் 1981ஆம் ஆண்டு கேரளாவில் தான் பிறந்துள்ளார். தனது 6 வயதிலேயே குடும்பத்துடன் அமெரிக்கா சென்று அங்கேயே படிப்பை முடித்துள்ளார். இந்த நிலையில் தான் கடந்த 2020ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர சபை தேர்தலில் போட்டியிட்ட நித்யாராமன் பல முக்கிய அரசியல் ஜாம்பவான்களை எல்லாம் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் தான் தற்போது அதே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மேயர் பதவிக்கு போட்டியிடுகிறார். இதற்காக தற்போது நித்யாராமன் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதையடுத்து அவர் மக்களுக்கு பல வாக்குறுதிகளையும் வழங்கியுள்ளார். அதில் வீடற்ற மக்களுக்கு மலிவு விலையில் வீடு கட்டி தரப்படும், நகரத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த திட்டங்களை கொண்டு வரப்படும், நகர நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்படும் என்பது உள்ளிட்ட பல முக்கிய வாக்குறுதிகளையும் மக்களிடையே வழங்கி வருகிறார். குறிப்பாக தற்போதைய மேயர் கரென் பாஸ்க் எதிராக சூறாவளி பிரச்சாரத்தில் நித்யாராமன் ஈடுபட்டு வருவதை பார்த்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் காவல்துறை சங்கம் இது அரசியல் துரோகம் என்று விமர்சனம் செய்திருக்கிறது. அதற்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மாற்றத்தை விரும்புகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய தலைமை இன்று தினம் தேவைப்படுகிறது என்று அரசியல் துரோகம் என்று தன்னை விமர்சித்தவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் நித்யாராமன். இதேபோல் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் மேயர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ரெனி சம்பத் என்கிற வேட்பாளராக களமிறங்குகிறார். இவர் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் பிறந்தவர். தனது 7 வயதிலேயே பெற்றோருடன் அமெரிக்கா சென்றுவிட்டார். கல்லூரி படிப்புக்கு பிறகு ஒபாமா நிர்வாகத்தில் தேசிய கல்வி தலைமை கொள்கை இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். பல அரசு சார்ந்த பல நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் தான் தற்போது ஜனநாயக கட்சி சார்பில் வாஷிங்டன் நகரில் மேயர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் ரெனி சம்பத். இதற்காக அவர் 4500 பிரதிநிதிகளின் ஆதரவை பெற்றுள்ளார். குறிப்பாக இந்த வாஷிங்டன் தொகுதியில் கடந்த 50 ஆண்டுகளாக ஜனநாயக கட்சியினரே வெற்றி பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு தொடர்ந்து உள்ளூர் மக்களின் அடிப்படை விஷயங்களுக்காக குரல் கொடுத்து வரும் இவர் தான் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றால் வாஷிங்டன் நகரில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை மற்றும் இட நெருக்கடிக்கு தீர்வு காண்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் மேயர் தேர்தலில் தமிழ் பெண் நித்யாராமன், வாஷிங்டன் நகரில் நடைபெறும் மேயர் தேர்தலில் தேனியைச் சேர்ந்த பெண் ரெனி சம்பத் ஆகிய 2 தமிழ் பெண்கள் வேட்பாளராக களமிறங்கி இருப்பது பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது.